ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு கட் பண்ண ப்ளவுஸுக்கு இந்த பொம்மை படம் போட்ட டிசைன் எப்படி நேரு வர்ற மாதிரி கட்டிங் செய்யலான்னு தான். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே வரமாட்டேங்குதுன்னு. அதை எப்படி கட் பண்ணலான்னு இந்த ப்ளவுஸில் பார்க்கலாம். ப்ளவுஸ் பீஸில் ஃபுட் டிசைன் வந்தது அல்லது பொம்மை டிசைன் போட்டது ஸ்லீவுக்கும் உடம்புக்கும் எப்படி நேரு வர மாதிரி கட்டிங் செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக கட்டிங் செய்கிற மாதிரி 2 கரை பீஸு வச்சு கட்டிங் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டு தான் வரும். ஒரு பூ ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இன்னொரு பூ தலைகளாக வரும். அதுக்கு ஒரே கரை பீஸு 2ஆக மடித்து கட்டிங் செஞ்சோம்னா மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸ்லீவ் கட்டிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கரையும் வச்சு கட்டிங் செஞ்சோம்னா இந்த மாதிரி தான் வரும். ஒரு பூ ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இன்னொரு பூ அந்த சைடு திரும்பி தலைகளாக தான் இருக்கும். ஒரே சைடு கரை பீஸை 2 ஸ்லீவுக்கும் கட்டிங் செஞ்சோம்னா கை சுற்றளவு என்ன இருக்கோ அதே அளவு துணியும் இருக்கணும். 16 இன்ச் இருக்குது. 2 ஸ்லீவுக்கு 32 இன்ச் இருக்கணும். 82 cm துணி இருந்துன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கட்டிங் செய்ய முடியும். புடவையிலிருந்து கட்டிங் செய்யும்போதே 70 பாயிண்டில் கட்டிங் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டிங் செய்ய முடியாது. துணியோட அகலம் 32 இன்ச் இருக்கணும். இந்த அளவு கை சுற்றளவுக்கு. இதை விட அதிகமாக இருந்தனாலும் துணியோட அகலம் அதிகமாக தேவைப்படும். இப்படி ஒரே மாதிரி மடித்து போட்டோம்னா 2 ஸ்லீவுக்கும் ஒரே மாதிரி வரும். பேக் சைடு பீஸ் கட்டிங் செய்யும்போது இதிலிருந்தே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். இதுக்கே சுற்றளவு ஒரு 1/4 இன்ச்சு குறைவாக தான் இருக்குது. அது சைடில் போகிறது தான், அதனால் அப்படியே கட்டிங் செஞ்சுக்கலாம். புடவையில் வர கிளாத்து 70 பாயிண்ட் மட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி கட்டிங் செய்ய முடியாது. சைடில் வேணால் ஜாயிண்ட் தான் போட்டுக்கணும். அதனால் துணி அதிகமாக இருக்கிற மாதிரியே கட்டிங் செஞ்சு எடுத்தோம்னா தான் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி கட்டிங் செய்ய முடியும். இந்த ப்ளவுஸில் ஒவ்வொரு பூ மாறி வர்றதுனால எப்படி கட்டிங் செஞ்சோம்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஆப்போசிட்டு வரும், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதே எல்லா பூவும் ஒரே மாதிரி நேர் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்லீவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொரு ஸ்லீவுக்கு தலைகளாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கு மட்டும் இந்த மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சே கட்டிங் செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் அதிகமாகவே பிரிஞ்சு வருது, பிசுறு அதிகமாக வரும். ஒரு சைடு கரை பீஸில் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சதும் அதே பீஸு நேர் வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸ் வச்சு கட்டிங் செய்யும்போதும் பூ டிசைன் நேரு தான் வரும். பட்டிக்கும் துணி இருக்குது, அப்படியே சைடில் வச்சிடலாம். ஃப்ரண்ட் கட்டிங் செய்கிறதுக்கும் கிளாத் இருக்குது. அப்படியே கிராஸ் கட்டிங் வேணாலும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட் கட்டிங்னாலும் பூ வர்றது நேரு தான் வரும். ப்ளவுஸ் பிட்டு தனியாக எடுத்துனாலும் கலம்கரி டிசைன் வர்றது துணி அதிகமாக தான் இருக்குது. காட்டன் பீஸு 40 இன்ச்சு அகலம் வரும். அதனால் இதே மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். அகல குறைவான பீஸாக இருந்ததுன்னா துணி அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட்டிங் செய்ய முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு கட்டிங் செஞ்சு ஸ்லீவுக்கு துணி பத்தாமல் தான் இருக்கும். அதனால் அகலம் 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். படத்தில் பார்க்குற மாதிரி சிலருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கீழே இறங்கின மாதிரி ஷோல்டர் இருக்கும். அவங்களுக்கு கழுத்து இந்த மாதிரி உள்ள தள்ளி கட்டிங் செஞ்சோம்னா கழுத்து லூஸ் வராது. இந்த ப்ளவுஸ் பெருசாக இருந்தனாலும் கழுத்து லூஸ் வர்றதுனால தான் இந்த மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. பேக் சைடு கட்டிங் செஞ்சது போகும் துணி அதிகமாகவே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் செஞ்சோம்னா இந்த மாதிரி நேர் வச்சுக்கலாம். அப்போ பூ டிசைன் நேர் தான் வரும். இந்த ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்கு, அதனால் கிராஸை வச்சுக்கலாம். பட்டிக்கு அந்த சைடு நல்லா துணி அகலமாகவே இருக்குது. பட்டிக்கு அதிகமாக துணி இருக்கிற மாதிரி அந்த சைடு தள்ளி வச்சுக்கலாம். பீஸ் மேல் சைடு வச்சு நம்மளுக்கு தேவையான மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு அதிகமாக இருந்ததுனாலும் ஷோல்டர் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுனால தான் கழுத்து கிட்ட வச்சு கட்டிங் செஞ்சுருக்கு. இவங்களுக்கு எப்படி கட்டிங் செஞ்சதுனாலும் கழுத்து லூஸ் வர்றதுனால தான் மாற்றி உள் சைடு வர மாதிரி பேக் சைடு கட்டிங் செஞ்சுருக்கு. அப்படி கட்டிங் செஞ்சதுனால அதிகமாக லூஸ் வராமல் சரியாகவே இருந்தது. கப் ஷேப்பும் கீழே இறங்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி கீழ் சைடு நல்லா இறக்கி கட்டிங் செஞ்சுருக்கு. பட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் செஞ்சுருக்கு. அப்போ ஃபிட்டிங் நல்லா வரும். இதே அளவுள்ள ப்ளவுஸு ஹைட்டாக இருக்கிறவங்க ஷோல்டர் 16 இன்ச் இருந்ததுன்னா
32 இன்ச் இடுப்பு எப்படி கட்டிங் செய்யலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அளவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உடம்பு வேறு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். கட் பண்ண ப்ளவுஸு தைச்சி முடித்த பின்னாடி பேக் சைடு என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 19.25 இன்ச் இருக்குது. ப்ளவுஸ் இறக்கம் 13.5 இன்ச்சு. பேக் சைடு நெக்கு இறக்கம் 7.25 இன்ச்சு மட்டும்தான் இருக்கும். கட்டிங் செய்யும்போது உள் சைடு வந்த மாதிரி இருந்தது. இதே தைச்ச பின்னாடி அதிகமாக தெரிவிக்கல. கழுத்து லூஸ் கொடுக்காது. ஃப்ரண்ட் சைடு கப் ஷேப்பு கரெக்டாக இருக்குது. பேக் சைடு நல்லா மேலே ஏறி வந்திருக்கு. கீழ் சைடும் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது. ஃப்ரண்ட் சைடு கழுத்து சுற்றளவு கிட்ட வந்த மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கு. தைச்ச பின்னாடி அதே அளவு தான் இருக்குது. ஜஸ்ட்டு பகுதியில் மேல் பகுதி 9 இன்ச்சு இருக்குது. மிடில் பகுதியில் 9.5 இன்ச்சு வரும். ஸ்லீவுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட்டும் எப்படி டிசைன் நேர் வர மாதிரி கட்டிங் செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.